அப்பா சின்ராசு, அப்புறம் யாருக்கு ஓட்டு போட போற? நானா இந்த காலத்துலயும் போய் ஓட்டுக்கிட்டுன்னு பேசுனுக்கிறேன். ஏண்டா ஓட்டுனா உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு? ஏண்டா எத்தனை தமிழ் படம் எடுத்திருக்காங்க, ஒன்னும் அப்படிதான் இருக்கிறீங்க நீங்க. ஓட்டு போட்டு எனக்கு என்ன நடக்க போகுது? நீ போடாத ஒவ்வொரு ஓட்டையும் அங்க வேற ஒருத்தன் போட்டுருவான். நீ வாங்குற பால்ல இருந்து போடுற பெட்ரோல் வரைக்கும் அதோடைய விலையை தீர்மானிக்கிறது அந்த ஒரு ஓட்டு தான். சரி, நான் ஓட்டு போறேனே வச்சுப்போம். ஆனா என்கிட்டதான் ஓட்டு ரெடி இல்லையே, தொலைஞ்சு போச்சே. டேய், ஓட்டர் ஐடி இல்லைன்னா என்னடா? நம்ம இந்தியன்னு ப்ரூவ் ஆகிறதுக்கு 12 ஐடி இருக்குடா. சாதாரணமா உனக்கு எனக்கு தெரிஞ்ச 3: பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு. அதுல எப்படியும் டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டையும் பாக்கெட்ல தான் வச்சு சுத்த போற. அதை எடுத்துட்டு போய் ஓட்டு போடு. ஆமாண்ணா, உங்க தான் என்ன புதுசா வேற ஒருத்தர் வந்துக்கிறாரு. மொத்தமா எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு போலாம்னு நினைக்கிறேன் நீ? டேய், 2021ல ஓட்டு போலிங்கோட பர்சன்டேஜ் 76% தான் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு 85ல இருந்து 90 வரை இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்துச்சுன்னா நான் உனக்கு கேரண்டி சொல்றேன், 35,000 லேப்டாப்ப 29,000 தர்றேன். 40,000 இந்த கேமிங் லேப்டாப்ப நான் உனக்கு 35,000 தரேன். 85% கீழே ஓட்டு விழுந்ததுன்னா நான் உனக்கு ஒரு 650 ஜாய்ஸ்டிக்க நான் 400 தர்றேன். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஓட்டு போட்ட அடையாளத்தோட கிடைக்கு வாங்க. ஏண்டா, ஒரு நாள் ஃபுல்லா உனக்கு லீவு தான். காலையில 7 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் உனக்கு டைம் இருக்கு. அதுல ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணு, போய் ஓட்டு போட்டு வா. சரி, நான் போய் ஓட்டு போட்டு வரேன். நான் போய் ஓட்டு போட போறேன், நீங்களும் போய் ஓட்டு போடுங்க. நான் ஓட்டு போட்டு இங்க வந்து லேப்டாப் வாங்க போறேன். அட்லீஸ்ட் நீங்க ஜாய்ஸ்டிக்கா வாங்கிட்டு போங்க. உங்களுக்கும் தான். நீங்களும் தயவு செஞ்சு போய் ஓட்டு போட்டுருங்க.